வெல்கம் டு ராயல் சமையல். இன்றைக்கி நம்ம பாஸ்தா எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ பாஸ்தாவில் பல டிசைன்ஸ் கிடைக்குதுங்க. அதாவது சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் கிடைக்குது. இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற இந்த டிசைன் வந்து போ மாதிரி இருக்கும். இந்த ஷேப்பை பார்த்தீங்கன்னா இதை வந்து 10 நிமிஷத்துக்கு வேக வைக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. அதனால் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இந்த பாஸ்தா வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். தனியாக பக்கத்தில் இருக்கிற நான் வந்து கேஸ் ஸ்டவ்வில் நான் வச்சிடுறேன். இப்போ எண்ணெய் சட்டி வச்சுக்கலாம். ஏன்னா நிறையா பாஸ்தா இருக்கிறதுனால நான் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கலாம். அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இட்டு இந்த 3 முட்டையை பொரித்து எடுத்துக்கிறேன். நீங்கள் முட்டை மட்டும் இல்லை, கோழி ஆட் பண்ணிக்கலாம். சாசேஜ் இருந்ததுனாக்கா சாசேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து வேறு ஏதாவது கறி இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பொரிச்ச கோழி இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதே இதில் பொரிச்ச முட்டையை எடுத்ததுக்கப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஊர் ஸ்டைலில் வந்து மசாலா கொடுத்து செய்ய போகிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொரிஞ்சதுக்கப்புறம் வாசனை வந்ததுக்கப்புறமா ஒரு வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயம், அதை போட்டு வதக்கிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு கருவேப்பிலை வாசனை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனாக்கா இந்த கருவேப்பிலையை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதுக்கு பதில் மல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போது தக்காளி, பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி இதில் வந்து ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் 2 தக்காளி வந்து அரைச்சி வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ பச்சை மிளகா நல்லா காரமாக உள்ளது, அதனால் ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். நான் வந்து மசாலாவில் மிளகாய்த்தூளை வந்து நான் வந்து குறைச்சிக்கிறேன். இப்போ எல்லாமே வதங்கிடுச்சு. நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூனுக்கு கறி மசாலா தூள், உப்பு தேவைக்கேற்ப. இதுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த உப்பை இதுலேயே நான் போட்டுடுறேன். நான் 1 டீஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கேன். நான் ஜீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், பெப்பர் வந்து 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சம் ஒரு 30 செகண்டுக்கு நம்ம வதக்கி விட்டதுக்கப்புறம் 1 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு விழுது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நமக்கு வந்து பிரியாணி டேஸ்ட்டில் வந்து நமக்கு வந்து இந்த ரெசிபி வந்து இருக்கும். இஞ்சி பூண்டு விழுதும் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து ஸ்பைஸ் மிக்சர் வச்சுருக்கேன். ஸ்பைஸ் மிக்சர் வந்து ஜிஞ்சர், கார்லிக்கு, அப்புறம் வந்து அதிலே வந்து கொஞ்சம் மிளகாவும் இருக்கும். ஜிஞ்சர், கார்லிக் அண்ட் மிளகாய், அதை வந்து கொஞ்சம் நான் வந்து திருவி விட்டு போட்டுக்கிறேன். தக்காளி 2 தக்காளியை அரைச்சி ஊற்றிக்கிறேன். இந்த 2 தக்காளி ஊற்றுறது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிரேவி வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லாயிருக்கும். ப்ளஸ் மிளகாய் போட்டிருக்கோம். மிளகாய் தூள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டிருக்கலாம். பெப்பர் போட்டிருக்கேன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கேன், ப்ளஸ் வந்து கறி மசாலா போட்டிருக்கேன். எல்லாமே உரப்பு சம்மந்தப்பட்டது, அதனால் உரப்பாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். நான் எடுத்துருக்கிற 500 கிராமுக்கு. நீங்கள் எடுத்துருக்கிற பாஸ்தாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மசாலா வகைகளையும் உப்பு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தாராளமாக இதை வந்து இந்த ரெசிபி இதே மாதிரியே நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கலாம். இப்போது பாஸ்தா ஃபுல்லாகவே வந்து வெந்துருச்சு. ப்ளஸ் வந்து இதுலேயும் கொட்டிட்டேன். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் டோட்டலாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இருக்கிற முட்டை, பொரிச்சு வச்ச அந்த முட்டை எல்லாத்தையும் கொட்டிடுறேன். ஸோ சூப்பரான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சுங்க. அருமையாக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி இந்த ரெசிபியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் அப்கமிங் வந்துகிட்டே இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை பாய்.